सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्लि की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் இந்த மார்கழி மாதம் தனியாக ராமநாமம் கீர்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாக இணைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் நீங்கள் யாருன்னா நாம கீர்த்தனத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் இருக்குது. அதில் கூகுள் மீட்டில் ஆப் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். கூகுள் மீட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி குரூப்பாக நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். அப்படி பகவன் நாமா தான் கலியுகத்தில் கரையறதுக்கு ஒரே வழி. அதுவும் ரொம்ப சுலபமானது ராமநாமம். ராமநாமத்துடைய பெருமை நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே வால்மீகி சொல்லாததான் நம்ம சொல்லிட்டு போகிறோம். பிரம்மதேவர் சொல்லாததான் சொல்லிட்டு போகிறோம். வசிஷ்டர் சொல்லாததான் நம்ம சொல்லிட்டு போகிறோம். காத்தியாயன ஸ்மிருதியில் சிவன ஸ்மிருதியில் சொல்லாததான் நம்ம சொல்லிட்டு போகிறோம். அப்படிப்பட்ட ராமநாமமே சதுர்வேத பாராயணம் பலன் ராமநாமம் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வேதங்களும் பாராயணம் பண்ண பலன் ராமான்னு சொல்லிட்டா எப்படின்னு நிறைய. அதனால் சிவபெருமானே ஈஸ்வரனை விடவா ஒரு பிரமாணம் வேணும் நமக்கு ராமநாமத்துக்கு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனி. ஆனால் அந்த ராமநாமம் ஒன்று போதும் நம்ம கலியை கடக்கிறதுக்கு, ஜென்ம சாபல்யம் அடையிறதுக்கு இந்த ராமநாமம் ஒன்று போதும். ஆனால் ராமநாம கீர்த்தனை நம்ம பண்ணலாம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவா தாராளமாக இந்த லிங்கை பயன்படுத்திட்டு எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம ஒன்றா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். 4 to 6 அது நம்ம இப்போ யூடியூப்பில் இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணாவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டுனா அப்படியே நம்ம உங்கள் பேர் கொடுத்து அப்படியே உள்ளே ஜாயின் பண்ணிடலாம். கூட சேர்ந்து யாராவது ஒருத்தர் நாம சொல்லுவான், அப்படியே அதை வாங்கி பாடணும், அவ்வளோதான். இது ஒரு 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு பாருங்கள். 2 மணி நேரம் பொறுத்து உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும், மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும். ஏன்னா இது நாங்களாம் அப்படி அனுபவித்ததுனால சொல்கிறோம். இதை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் குறையும் இந்த ராமான்னு நாம சொல்கிறதுனால. மைண்டு ரிலீஃப் ஆகும், நல்ல ஆற்றல் உண்டாகும், மனசில் ஒரு உற்சாகம் உண்டு, மனசில் சாந்தி ஏற்படும். எல்லாம் வாஷ் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். மனசில் குழப்பங்கள்லாம் வாஷ் அவுட் பண்ண மாதிரி ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனசு, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நீங்கள் இதை அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரியவங்கள்லாம் மகான்கள்லாம் நமக்கு வழிகாட்டி கொடுத்து தான் போக முடியும்.
அதாவது காலையில் 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் அதை தான் சொல்லும். 4 மணிக்கு நம்மளை கொண்டு போய் குளத்தில் கொண்டு போய் நம்மளை முழுக செய்யும் சாஸ்திரம் என்னென்னா, குருமார்கள் என்னென்னா சொல்ல முடியும். நாம் தான் போய் ஸ்நானம் பண்ணணும் காலைல 4 மணிக்கு இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்தில். அது மாதிரி ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து நம்ம மார்கழி மாதமான காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ திருப்பாவை படிக்கிறதோ அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்போது சாஸ்திரம் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தான் கொடுக்குமே தவிர அதை நம்மளை கொண்டு போய் குளத்தில் முக்காது, மூழ்கி அடித்து நம்ம முழுக செய்து நம்மளை குளிப்பாட்டாது. நாம் தான் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் இல்லையா. அதனால் எத்தனை பேர் வேணால் ஜாயின் பண்ணலாம், எவ்வளோ பேர் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணால் யாருன்னா ஒருத்தர் பாடுங்க, அப்படியே மற்றவங்க அப்படியே வாங்கி பாடணும். இது அதுவும் ஒரு கூட்டாக நாம சங்கீர்த்தனம் மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூகுள் மீட்டில் நம்ம ஆரம்பிக்கலாம். அப்புறமா ஒரு இடம் எங்கேயாவது கிடைச்சிதுன்னா அப்போ ஒரு இடத்துல கூட நம்ம இந்த ராமநாமத்தை தொடர்ந்து கீர்த்தனை பண்ணலாம். சரி, அதனால் எல்லோரும் வந்து கலந்துக்கணும், அப்படியே அதான் விருப்பம். அதனால் கேட்குற எல்லாருமே வந்து இதில் பங்கு கொண்டு இந்த லிங்கை பயன்படுத்திட்டு இந்த 4 to 6 சாயங்காலம் 4 to 6 எல்லாம் புரிஞ்சுங்க. சாயங்காலம் 4 to 6 இன்றைக்கே ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஒன்று தான் கடைப்பிடிக்கணும், நாம சங்கீர்த்தனம். நன்றி செய்யணும்னா உலகத்துக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். இதான் நம்ம செய்யக்கூடிய உயர்ந்த நன்மை எதிரானா 4 பேருக்கு நாம பிரச்சாரம், நாமத்தை சொல்ல வைக்கிறது. நன்றே செய் அது இன்றே செய். அதனால் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை, ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி பரம பிரயோஜனம் ராமருடைய பூர்ண அனுகிரகத்தை, சீதாராமனுடைய பூர்ண அனுகிரகத்தை அடையணும். பகவன் நாம போதேந்திராளுடைய பூர்ண கருணையின் கிருபையும் நம்ம கடாட்சமும் நம்ம மேலே எல்லாம் பொழியணும். ஏன்னா அவர் தான் வந்து ராமநாமத்தை 1,86 நாமா ஜெபிப்பார் ஒரு நாளைக்கு. அவர் தான் நாம ரசோதயம் என்ற தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நாம பக்தி பிரச்சாரம் பண்ணது. அவருடைய ரசோதயத்தை வச்சு தான் இன்றைக்கி எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் அந்த நாம பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா. ஸ்ரீ அண்ணாவே அதுக்கு மொழிபெயர்த்திருக்கார். ஸ்ரீ ராமநாம ரசோதயம், பகவன் நாம ரசோதயம், பகவன் போதேந்திரர் போட்ட சம்ஸ்கிருதத்தில் அது தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். தாராளமாக வாங்கி படித்து பாருங்கள், எவ்வளோ விசேஷம். நாம மகிமை அப்படி கொட்டியிருக்கு. அதை வச்சு தான் எல்லா மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி, விட்டல்தாஸ் மகாராஜ் எல்லாருமே வந்து அவர் போட்ட இந்த நாம ரசோதயத்தை பின்பற்றி தான் எல்லாமே இப்போ நாம பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. அதனால் ராமநாம பப்ளிகேஷன்ஸ்லேயும் பார்த்தா இந்த ராமநாம பிரச்சாரம் பண்ணதே அவங்களுக்கு மூலமே போதேந்திரால் தான். அந்த போதேந்திராவுடைய இந்த கிரந்தம் தான், ரசோதயம்ன்ற கிரந்தம் தான் ஆணி வேறாக இருக்கிறது. அதை பின்பற்றி தான் நாம பிரச்சாரம், நாம பிரதிஷ்டைகள்லாம், கிரக பிரதிஷ்டை, அதே சமயத்தில் க்ஷேத்திரங்களில் போய் பிரதிஷ்டை பண்ணுறது, யாத்திரைகளில் அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ராமநாம பப்ளிகேஷன்ஸ். அதனால் நாம் வந்து சிம்பிளாக நாம் வந்து அதாவது பெரிய பெரிய வானரங்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பக்தர் ராம பக்தர்லாம் பெரிய பெரிய மலைகளை தூக்கி கைங்கரியம் பண்ணாங்க, ராம கைங்கரியம். அடியன் வந்து சின்ன ஒரு அணில் மாதிரி சின்ன ஒரு கைங்கரியமாக இப்போ ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச ஒரு அணில் கைங்கரியம் மாதிரி நம்ம சிம்பிளாக ஆரம்பிச்சிடுவோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும், உலகத்தில் எல்லாருக்கும் போய் இந்த நாமஸ்கீர்த்தனை போய் பரவணும் அப்படின்னு தான் அடியனுக்கு ஆசை, அவ்வளோதான். சரி, அதனால் யாராருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம கடமை இது. பகவன் நாமா சொல்கிறது கலியுக தர்மம் இது. அதனால் இது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லோரும் வந்து கலந்துங்க. ரொம்ப நன்றி. ராம 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 ராம. சரி, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். 4 to 6 ராம 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 ராம.